இன்றைய ஆடி சுவாதியினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய கௌஷிக கோத்திரத்தை சேர்ந்த நமது குஹப்பிரணே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயர்மலையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் பஞ்சாக்னி விதி பிரயோகத்தை பற்றி சொல்ல போறார். ஓம் ஓம் ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா சிச்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்னி ஜகதம்பிகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சக்தி சிவாச்சலபதிக்கு அரோஹரா. ஓம் பஞ்சாட்சர பிரகடனாக பராத்பராக புண்ணியாக புண்ணிய நிலையாக புராண பக்திரே காத்தியாகனி கலித பாகதராக நித்யம் ஸ்ரீ ரத்னாத்ரிராஜ நிலையாக நம சிவாக. ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ. திருச்சிற்றம்பலம். நாடி வந்து நமந்தமர் நள்ளிருள் கூடி வந்து குமைப்பதன் உண்ணமே ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடுகேத்தமும் வாட்டமும் மகிழுமே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஸ்ரீ அராளகே ஸ்ரீ அம்பிகை உடனமர் ரத்னாசல பெருமானின் திருவருளாலும் வள்ளிநாயகி தேவநாயகி உடனமர் அன்னதான சிவாதர சுப்பிரமணியேஸ்வர சுவாமியின் திருவருளாலும் எனது குருநாதரின் குருவருளாலும் எனது குலகுருவாக திகழக்கூடிய கூனம்பட்டி குருமகா சன்னிதானங்களின் குருவருளாலும் இன்றைய தினத்தில் எனது குருநாதர் உபதேசித்த வண்ணம் பஞ்சாக்னி விதி பிரயோகத்தை பற்றி இச்சபையில் இருக்கும் அனைத்து பெரியோர்களின் செவிகளுக்கு நான் அர்ப்பணம் செய்ய உள்ளேன். முதலாவதாக எந்தெந்த திக்கில் எந்தெந்த குண்டங்களை பூஜிக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஓம் சதுரஸ்ரம் சதுரதிக்ஷு ஐஷான்யாம் விருத்த குண்டகம். சதுரகுண்டமானது 4 திக்குகளிலும் அமைக்க வேண்டும். அதாவது பூர்வம், தட்சிணம், பশ্চিமம், உத்தரம் இந்த 4 திக்குகளிலும் சதுரகுண்டம் அமைக்க வேண்டும். பிரதானமாக திகழக்கூடிய ஈசான திக்கில் விருத்த குண்டம் அமைக்க வேண்டும். அதன் பிறகு இந்த குண்டங்களில் எந்த அக்னியை பூஜிக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஓம் பூர்வேத்வா ஹவனீயாக்னிம் தட்சிணாக்னிஸ்து தட்சிணே பশ্চিமே கார்ஹபத்யாக்னி கேவலாக்னிஸ்து சோத்தரே ஈசானே து சிவாக்னிஸ்து பஞ்சாக்னிர்தி கீர்த்திதः. பூர்வத்தில் ஆஹவனியாக்னியும் தட்சிணத்தில் தட்சிணாக்னியும் பশ্চিமத்தில் கார்ஹபத்யாக்னியும் உத்தரத்தில் கேவலாக்னியும் பிரதான குண்டத்தில் சிவாக்னியை பூஜிக்க வேண்டும். அடுத்த மந்திரங்களை பற்றி பார்ப்போம். ஓம் பூர்வே புருஷः ப்ரோக்தம் ஞாம்னே கோரசிரஸ்ததா பாஷௌ சத்யஸ்தகவதம் சௌம்யே வாமசிகஸ்ததா நேத்ராஸ்திரேண தேவாசௌ அர்ச்சः பிராதான்ய குண்டகே தத்தத் குண்டே சமாவாக்கிய தத்தன் மந்திரேண ஹோமகேத். பூர்வத்தில் ஓம் தத்புருஷாய நமஹ ஓம் ஹிருதயாய நமஹ என்று பூஜிக்க வேண்டும். தட்சிணத்தில் ஓம் அகோராய நமஹ ஓம் சிரசே நமஹ என்று பூஜிக்க வேண்டும். உத்தரத்தில் ஓம் வாமதேவாய நமஹ ஓம் சிகாகி நமஹ என்று பூஜிக்க வேண்டும். பশ্চিமத்தில் ஓம் சத்யோஜாதாய நமஹ ஓம் கவச்சாய நமஹ என்று பூஜிக்க வேண்டும். பிரதான குண்டத்தில் ஓம் ஈசானாய நமஹ ஓம் நேத்ராய நமஹ ஓம் அஸ்திராய நமஹ என்று பூஜிக்க வேண்டும். அடுத்தபடியாக மூர்த்தியை பற்றி பார்ப்போம். ஓம் ஆகாசமூர்த்திரீஷானே வாயுமூர்த்திஸ்ச பூர்வகே தட்சிணே வன்யமூர்த்திஸ்ய ஜலமூர்த்திஸ்து சௌம்யகே பிருத்திவி பশ্চিமே குண்டே குண்டானாம் மூர்த்திதாரகாः. ஈசான குண்டத்தில் ஆகாசமூர்த்தியும் பூர்வ குண்டத்தில் வாயுமூர்த்தியும் தட்சிண குண்டத்தில் வன்யமூர்த்தியும் உத்தர குண்டத்தில் ஜலமூர்த்தியும் பশ্চিம குண்டத்தில் பிருத்திவி மூர்த்தியும் பூஜிக்க வேண்டும். அடுத்தபடியாக மூர்த்தீஸ்வரர்களை பற்றி பார்ப்போம். ஓம் ஈஷே சதா சிவஞ்சைவ ஈஸ்வரம் பூர்வதேசகே தட்சிணே ருத்ரமித்யுக்தம் விஷ்ணுஞ்சைவ துச்சோத்தரே பிரம்மாணம் பশ্চিமே பாகே கேவம் மூர்த்தீஸ்வரான்யசேத். பிரதான குண்டத்தில் சதாசிவமூர்த்தியும் பூர்வ குண்டத்தில் ஈஸ்வரமூர்த்தியும் தட்சிண குண்டத்தில் ருத்ரரையும் பশ্চিமத்தில் பிரம்மாவையும் உத்தரத்தில் விஷ்ணுவையும் பூஜிக்க வேண்டும். அடுத்து மூர்த்தீஸ்வரியை பற்றி பார்ப்போம். பிரதான குண்டத்தில் இச்சாசக்தியையும் பூர்வ குண்டத்தில் ஞானேசக்தியும் தட்சிண குண்டத்தில் கிரியாசக்தியும் உத்தர குண்டத்தில் ஜேஷ்டாசக்தியும் பশ্চিம குண்டத்தில் வாமாசக்தியை பூஜிக்க வேண்டும். இதன் பிறகு அஸ்திரங்களை பற்றி பார்ப்போம். பூர்வத்தில் சிவாஸ்திரத்தையும் தட்சிணத்தில் அகோராஸ்திரத்தையும் பশ্চিமத்தில் வியோமாஸ்திரத்தையும்
உத்தரத்தில் பாசுபதாஸ்திரத்தை பூஜிக்க வேண்டும். இந்த அனைத்து அஸ்திரங்களையும் பிரதான குண்டத்தில் பூஜிக்க வேண்டும். நான் கூறியதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் பெரியோர்கள் குருமகா சன்னிதானங்கள் மன்னித்து திருத்தி அருள் புரிமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதகே, ஹர ஹர மகாதேவா. நன்றி, நமஸ்காரம்.